தொடங்கியிருக்கிறது. பாளையங்கோட்டை சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை கைதியிடம் திருச்சி டிஐஜி வருண்குமார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும் தண்டனை கைதி சுடலைமுத்து என்பவரிடம் திருச்சி டிஐஜி வருண்குமார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி. அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணையானது மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும் தண்டனை கைதி சுடலைமுத்து என்பவரிடம் திருச்சி டிஐஜி வருண்குமார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் தற்போது தண்டனை கைதியிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். 13 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய கொலை வழக்குன்னு சொல்ல போறாங்க. தற்போதைய அமைச்சர் நேருவோட சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில போயிட்டு ஒரு அவரை பல மர்ம நபர்கள் கொலை செய்த நிலையில இந்த வழக்கு எந்த விதமான முன்னேற்றமும் பல ஆண்டுகளாக ஏற்படாத ஒரு சூழ்நிலையில இதை என்ன பண்ணாங்க, வழக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில இதுல மேலும் எந்த விதமான ஒரு குழு கிடைக்காத ஒரு சூழ்நிலையை தொடர்ந்துட்டு இருந்த நிலையில தற்போது நெல்லை பாளையங்கோட்டையில நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில உள்ள தண்டனை கைது ஒருவட்ட தற்போது டிஐஜி வருண்குமார் அப்படிங்கிறவர் விசாரணை பண்ணிருக்காரு. திருச்சி டிஐஜி வருண்குமார் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த தண்டனை கைதி சுடலைமுத்துங்கிறவர் கடந்த சில மாதங்களாக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில அதாவது இந்த வழக்குல இவருக்கு சம்பந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில திருச்சியோட டிஐஜி வருண்குமார் தற்போது நேர்ல விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது 13 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த இந்த கொலை வழக்கு ரொம்ப காலமாக இந்த வழக்கு ஒரு பெரிய பிரச்சனையில், அதாவது குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை சொன்ன நிலையில மத்திய சிறையில இருக்க தண்டனை கைதிக்க தற்போது ஒரு டிஐஜி நேர்ல விசாரணை பண்ணிட்டு இங்க ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.